ஸோ ஆக்சுவலாக வந்து லைக் நாம் இப்போ பார்க்குறது வந்து காலி லினக்ஸில் வெவ்வேறு வகையான லினக்ஸ் என்வரான்மெண்ட் இருக்குங்க. ஓகேவா? ஸோ உபுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன்னொரு விண்டோவில் இருக்குங்க, உபுண்டு ஓஎஸ்ங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து காலி லினக்ஸுங்க. அதாவது ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து இந்த லினக்ஸ் ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா வந்து விர்ச்சுவல் மிஷின் அப்படி மாதிரி ஒரு விண்டோஸுக்கு ஒரு மிஷினுக்குள்ளே இன்னொரு மிஷினை உருவாக்கிறதுங்க. அது மாதிரி இப்போ இந்த காலி லினக்ஸ்ன்ற ஒரு ஓஎஸை வந்து இந்த ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்ற ஒரு விர்ச்சுவல் மிஷினை ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த விர்ச்சுவல் மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து லைக் நார்மலாக ஒரு விண்டோஸில் யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேருங்க. இந்த சாஃப்ட்வேரில் வந்து நாம் வந்து இந்த லினக்ஸுடைய இமேஜ்னு இருக்கும் பாருங்க. லினக்ஸுடைய இமேஜ் இருக்கும். இந்த லினக்ஸுடைய இமேஜை எடுத்து இந்த விர்ச்சுவல் மிஷினில் லோட் பண்ணுவாங்க. லோட் பண்ணிட்டா உங்களால் வந்து இந்த மாதிரி ஒரு ஓஎஸ்ஸை ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இன்னொரு கம்ப்யூட்டர், ஒரு ஓஎஸ்க்கு உள்ள இன்னொரு ஓஎஸ் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி எனக்கு வேணும்னா ரூட், இதுதான் என்னுடைய ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. நான் இப்போ லிஸ்ட் பண்ணுறேங்க இந்த ஃபோல்டரில் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. ஸோ ரெண்டு ஃபோல்டர் தான் இருக்குங்க. இது ஒரு ஃபோல்டருங்க, இது ஒரு ஃபோல்டர். சரிங்களா? நம்ம டீட்டெயிலாக லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா வந்து -L கொடுத்துருக்கேன் பாருங்க. இது ஒரு ஃபோல்டருங்க. ஸோ இதுக்கான ரீட் ரைட் ஆக்சஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஏதாவது ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாமா? -A என்டர் பண்ணுறேங்க. பாருங்க, மற்ற ஃபைல்ஸ் எல்லாமே ஹிடன் ஃபைல்ஸுங்க. இது எல்லாமே ஹிடன் ஃபைல்ஸுங்க, அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஹிடன் ஃபைல்ஸ். ஓகே, நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தது இதுதாங்க நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதுவும் நம்ம பார்த்தோங்க. மற்றதெல்லாம் ஹிடன் ஃபைல்ஸாக இருக்குங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லைக் லிஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு கரண்ட்டாக வந்து நான் எந்த ஃபோல்டரில் இருக்கேன் அப்படின்னு பார்க்குறது தான் வந்து பாருங்க. இங்கே பாருங்க, ஓப்பன் நார்மலாக பார்த்தீங்கன்னா காலி லினக்ஸ்னால் வந்து எடுத்த உடனே இப்படி தான் இருக்கும். இப்படி தான் ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து இதான் என்னுடைய விண்டோங்க. இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய டெர்மினல் எடுத்துக்கலாங்க. இதுதான் என்னுடைய டெர்மினலுங்க. Ctrl+Shift++ பண்ணிங்கன்னா வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் ஃபாண்ட். ஓகேவா? இந்த டெர்மினலில் தான் வந்து மேக்ஸிமம் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் நார்மலாக வந்து ஒரு விண்டோஸ் ஓஎஸ் மாதிரியே இருக்குங்க. பாருங்க, அப்படி கிளிக் பண்ணுறேங்க. மை கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணால் எப்படி வரும்? அதே மாதிரி தாங்க இருக்கும் பாருங்க. டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுங்க. ஆனால் இந்த ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. நாம் இந்த ரூட் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த டெர்மினல் இருக்குங்க. இந்த ரூட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து டெர்மினல் நம்ம உள்ளே இருக்கும். அந்த ரூட் ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து நம்ம ஃபைல்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஓகேவா? சரி சரி. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து என்னோட ஒர்க்கிங் டைரக்டரி என்ன அப்படின்றது தான் இந்த PWD ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. அந்த ஒரு டைரக்டரிக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறதா தான் அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டால் LS லிஸ்ட் பண்ணுறோம். அந்த ஃபைல்ஸே வந்து டீட்டெயில்டாக வேணும், அது என்னைக்கு கிரியேட் ஆச்சு, எந்த டைமில் கிரியேட் ஆச்சு, எந்த யூசர் மூலமாக கிரியேட் ஆச்சு அப்புறம் டீட்டெயிலாக எடுக்கிறது தான் வந்து இந்த லிஸ்ட் -L, ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், லாங் லிஸ்டிங் வித் டீட்டெயில்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து எல்லா ஃபைல் அதில் இருக்கிற மறைஞ்சிருக்கிற ஹிடன் ஃபைல்ஸ் தான் வேணும் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே போயிடலாம். இதுதான் வந்து என்னுடைய ஃபோல்டருங்க. அதுக்குள்ளே போகலாமா? CD D பாருங்க, அழகாக வந்துடும். டேப் மட்டும் அழுத்திங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடுங்க. தி ஃபேட்ராட்ஸ். இப்போ ஃபோல்டருக்குள்ளே போயாச்சுங்க. ஸோ ரூட்டுன்ற லைக் ஃபோல்டரில் இருக்கிற தி ஃபேட்ராட்குள்ளே போயாச்சுங்க. அங்கே போயிட்டு நான் லிஸ்ட் பண்ண பார்க்குறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கு. புரியுங்களா? ஆனால் இந்த ஃபோல்டரில் நான் வெளில வரணும்னா இது வந்து விண்டோஸில் இருக்கிற கமாண்ட் தாங்க, CD டபுள் டாட்ஸ். ஸோ கமாண்ட் நாட் ஃபவுண்டா? எஸ், CD ஸ்பேஸ் டபுள் டாட்டுங்க. ஓகேவா? இப்போ திரும்ப நான் லிஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க. பாருங்க, ப்ரெசன்ட் ஒர்க் டைரக்டரி கொடுக்குறேன், திரும்ப மெயின் ரூட்டுக்கு போயிடுச்சுங்க. சரிங்களா? இதை அப்படியே நோட் பண்ணிங்க. நான் 1 மினிட் கொடுங்களேன், 1 மினிட் கொடுங்க, அல்ஸ் கண்டினியூ. சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து
இந்த ஹோஸ்ட் நேம் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஹோஸ்ட் நேம். ஹோஸ்ட் நேம்னா வந்து கரண்டான ஒரு யூசர், அந்த கரெக்டான அந்த யூசர் நேம் அண்ட் கம்ப்யூட்டர் நேம். ஸோ இந்த கம்ப்யூட்டருக்கான பேர் வந்து நம்ம காலின்னு தான் வச்சிருக்கோம். காலி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஓகேவா? ஸோ ஹோஸ்ட் நேம் வந்து காலிங்க. ஸோ யூசர் நேம் என்ன? -a. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து யூசர் நேமாக கொடுத்துருக்கோம். லேப்டாப் வந்து AMD ப்ராசஸருங்க, லினக்ஸ் ஓஎஸுங்க, காலி லினக்ஸுங்க, AMD 64 பிட் ஓஎஸுங்க. இதுதான் GNU லினக்ஸோட வெர்ஷனுங்க. நான் இப்போ வந்து அப்டைம் தரேங்க. அப்டைம்னா வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூசர் நான் லாகின் பண்ணியிருக்கேன். 21 நிமிஷமாக வந்து இந்த லேப்டாப் லாகின்ல இருக்கு. சரிங்களா, ஓகேவா? லோட் ஆவரேஜ் 0.70 செகண்ட்ஸில் வந்து லைக் 0.70 செகண்ட்ஸில் வந்து ரெஸ்பான்ஸ் உனக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, இப்போ வந்து நம்ம டிஸ்க் யூசேஜ் பார்க்கலாங்க. DF-H. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஃபோல்டரும் எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்திருக்குன்ற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. புரியுங்களா? ஸோ ஷோயிங் தி டிஸ்க் ஃபைலுடைய யூசேஜுங்க. ஓகேவா? இப்போ மெமரி யூசேஜ் நான் எடுக்கிறேங்க. ஃப்ரீ மெமரி யூசேஜ்னா free-h. இது பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக 3.8ங்க. யூஸ் இவ்வளோ இருக்குங்க. ஃப்ரீ வந்து இவ்வளவுங்க. சரிங்களா, ஸோ அவைலபிள் மெமரி வந்து இவ்வளோ இருக்குங்க. புரியுங்களா, ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்வாப்பிங் மெமரின்றாங்க. ஸ்வாப்பிங் மெமரினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதாவது லைக் இவன் என்ன பண்ணுவான்னா சி டிரைவில் கொஞ்சம் ஃபோல்டர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, ஓகேவா? அந்த மாதிரி இது ஸ்வாப்பிங் மெமரின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து லினக்ஸில் யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸுங்க. இந்த மாதிரி தான் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் லினக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரி, நம்ம இப்போ வந்து யூசர் பெர்மிஷனோடது பார்க்கலாங்க. Who am I? ஸோ கரண்ட் யூசர் who am I-ன்னு கொடுத்தீங்கன்னா வந்து கரண்ட் யூசர் யாருன்னு கொடுக்கும். சரிங்களா, ஓகேவா? ஐடின்னு கொடுக்கும்போது இந்த யூசருடைய இன்ஃபர்மேஷன், அவன் எந்த குரூப்பை சேர்ந்தவன், சரிங்களா, அவனுக்கு என்னெல்லாம் வந்து ஆக்சஸ் இருக்குன்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன், இந்த யூசருக்கான இன்ஃபர்மேஷன். இவன் வந்து சிடி ரோம் ஆக்சஸ் பண்ணலாம், ஃப்ளாப்பி டிஸ்க் ஆக்சஸ் பண்ணலாங்க. ஓகேவா? சூடோ அப்படின்னா பேக்கேஜ்ல இன்ஸ்டால் பண்ணுற கேபிலிட்டி இருக்கும். இதில் ஆடியோ அவைலபிலிட்டி இருக்கு, இந்த யூசருக்கு வீடியோ அவைலபிலிட்டி இருக்குங்க. ஓகேவா? நெட் டெவலப்மெண்ட் நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணலாங்க, ஸ்கேனருங்க, ப்ளூடூத்துங்க. தேங்க்யூ. சரிங்களா, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து என்னெல்லாம் இந்த யூசருக்கு ஆக்சஸ் இருக்கு, அந்த யூசருக்கான பர்மிஷன் லிஸ்ட்டுங்க. புரியுங்களா, ஓகேவா? ஸோ இது பார்க்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டுங்க. ஸோ பிஎஸ்ன்ற கமாண்டுங்க. பிஎஸ்ன்ற கமாண்டை கிளிக் பண்ணோன்னா வந்து இந்த கம்ப்யூட்டரில் 2 ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குங்க. இதுதான் அந்த 2 ப்ராசஸ்ங்க. இது வந்து நம்முடைய ஷெல், இந்த கமாண்ட் ப்ராம்ப்டோடைய ஷெல் என்விரான்மெண்ட்டுங்க, அண்ட் நார்மல் ப்ராசஸ்ங்க. இதான் நடந்துட்டு இருக்குங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க்கிங் கமாண்ட்ஸில் வந்து நான் பின் பண்ண போகிறேன் google.com. ஸோ ஒரு வெப்சைட் ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாங்க. சரிங்களா, கண்ட்ரோல் இசட் கொடுத்தங்க, அதுக்கு வெளில வந்துருச்சுங்க. இஃப் கான்ஃபிக்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் வேகமாக நடத்துகிறேங்க. இந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸுங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் இஃப் கான்ஃபிக்ன்றது வந்து இந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸுங்க. யா, சரிங்களா, ஓகேவா? இதுதான் வந்து இந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸுங்க. சரிங்களா, ஓகே? இதுதான் சப்நெட் மாஸ்க்குங்க. ஓகேவா? இதுதான் என்னுடைய கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸுங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே தான் வந்து இந்த மாதிரி தான் வந்து லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க.